உன் பேர் என்ன? பிரியா நியூஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம திருவொற்றூர் பகுதியில் தான் இருக்கோம். இங்கே யாருக்கு வெற்றி வாய்ப்பு இருக்கு அப்படின்ற பல விஷயங்களை கேட்டு தெரிஞ்சுக்க போறோம். வாங்க பார்க்கலாம். யாரு வந்தாலும் நல்லா செய்யணும். என்னோட விருப்பம் விசில் வரணும். இருபத்தாறுல டிஎம்கே தான். ஏடிஎம்கே தான் ஜெயிக்கும். சொல்ல முடியாது ராஜா, இப்போ இங்க இருக்கிற நிலைமைக்கு யாரு வெற்றி வாய்ப்புன்னே சொல்ல முடியலையே. திருவொற்றூர் தொகுதியில் கம்யூனிஸ்ட் தான் ஜெயிக்கும். ஏன்னா தளபதியுடைய அலையன்ஸ் இருக்கிறதுனால நிச்சயமாக அவங்க தான் வருவாங்க. என்ன கட்சினா? கம்யூனிஸ்ட். இங்கே கம்யூனிஸ்ட் தான் நிற்கிறேன். இங்கே கம்யூனிஸ்ட் தான் நிற்கிது. ஆமாம், அலையன்ஸ். சரி, இப்போ நிறைய தமிழக வெற்றி கழகம் இளைஞர்கள் ஓட்டு அதிகமா இருக்கு இந்த சைட்ல அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இளைஞர்கள் ஓட்டு அதிகமாக இருந்தாலும் பரவாயில்ல. அது இருந்தாலும் திமுக ஓட்டு தவறாத வேற எந்த இதுக்கும் போகாது. ஓகே, அது இளைஞர்களாலும் சரி பெரியவங்களா இருந்தாலும் சரி திமுக ஓட்டு பிரியாது. ஓகே, அதே மாதிரி கூட்டணி கட்சிகள் ஓட்டு அவங்களுக்கு பிரியாது. ஓகே, அதனால அவங்க செடியா இருக்காங்க. யாரு வந்தாலும் நல்லா செய்யணும். எம்காம் பிஎல் 2002 எம்காம் சிங்கப்பூர்ல 15 வருஷம் அப்படி ரோட்ல இல்ல, இந்தியாவில் ரோட்ல நிக்க விடுறேன். இது காரணம் பூரா அரசியல் கட்சிக்காரன் ஊழல் பண்றேன். இவெல்லாம் ஒழிச்சிட்டு நல்ல அரசியல் வரணும். எங்களை பொறுத்தவரைக்கும் டிஎம்கே தான். டிஎம்கே தான். ஆனா இளைஞர்களோட ஓட்டுலாம் தாவேகா பக்கம் பைத்தியக்காரங்க மாதிரி இருக்கவங்களுக்கெல்லாம் நம்ம என்ன பண்ண முடியும்? ஓகே, ரோட்ல இப்படியா ஒரு ஜனங்க ஆடுறது எல்லாம் அண்ணாவன விஜய் மாதிரி இப்படின்றானுங்க. கொஞ்சமாவது யோசிக்கிறானுங்களா? ஓகே, என்னவோ அவனுங்க இஷ்டத்துக்கு பேசுறானுங்க. தலைவன் எப்படி அப்படிதான் இருப்பாங்க. ஓகே, சரி, அதிகபட்சமா ஒரு பொதுவா ஒரு வீட்டில் இருந்தான்னா ஒரு 6 ஓட்டு இருந்தா 1-2 தான் பசங்க ஓட்டுருக்கோம். அது எங்க ஜெயிச்சுவாங்க? அனுபவமே இல்லாத எல்லாம் பேசிட்டா வந்தவொடனே சிஎம் ஆயிடுமா? எம்ஜிஆர்லாம் எவ்வளோ கஷ்டப்பட்டு முதல் சோத்துக்கு கஷ்டப்பட்டு வந்தவர் எம்ஜிஆர். இவன் அது இல்லாதே ஏசிக்குள்ளே ஒரு நாள் வெளியே வரத்துக்கே முடியல. இவங்கெல்லாம் எங்கேருந்து மக்களுக்கு தொண்டு சேர்க்குறாங்க. ஆனா நிறைய நலத்திட்ட உதவிகள்லாம் சொல்றாங்க அப்படின்ற மாதிரி தனிச்சு நின்று போட்டிடுறாங்க. யாருக்குங்க இது வரைக்கும் அவர் செய்தாருன்னு தெரியும்? ஏங்க ஒரு உதாரணத்துக்கு இந்த மிலிட்ரி சண்டை 500 ரூபாய் போட்டவன் தான் இந்த விஜய். மற்றவன் நடிகர்லாம் லட்சங்களை போட வெறும் 500 ரூபாய் எடுத்து போட்டவர். அப்புறம் அவர் கோணம் அதுலயே தெரியுது இல்ல. இப்ப நாம் தமிழரோட இது எப்படி இருக்கும்னு நினைக்கிறீங்க? அந்த ஆள் எவ்வளோ மேலுங்க. அந்த ஆளுக்கு பண்ணலாம். ஏன்னா தனியா நிற்கிறான், பேசுறான், உண்மையிலே நல்ல பொருளோட. இவன் ஒண்ணுமே இல்லையாங்க. விஜய் வரணும்னு ஆசைப்படுறேன். விஜய் வரணும் தான் ஆசை. ஆமா, கண்டிப்பா விஜய் வரணும்னு தான் ஆசைப்படுறோம். ஏன்னா நிறைய வாழ்க்கையில் அடிபட்டோம். நாங்க முடியால என் புருஷனை பறி கொடுத்துட்டேன், என் புள்ளைய பறி கொடுத்துட்டேன். இன்னைக்கு ஆண்டியா நிக்கிறேன், ஏதோ வீட்டு வேலை செய்யறேன். ஓகே, ஆனா என் வயசுக்கு நான் எம்ஜிஆர் ரசிக, ஜெயலலிதா ரசிக. இவ்வளோ கட்சியில நான் குப்பம் கூட இத்தனை வருஷமா வாசி இருக்கிறோம், கொண்டு இருக்கிறோம். ஆனா யாரும் எதுவுமே செய்யல. ஆனா எனக்கு என்னன்னா வரவங்க குடிய ஒழிக்கணும். ஓகேக்கா. இந்த குடும்பம் குடிகார குடும்பமே இருக்கக்கூடாது. 80% டிஎம்கே தான், கூட்டணி தான். மீதி எல்லாருமே புதுசு மாதிரி தான். ஓகே, ஏன்னா நிர்வாக திறமை இல்லாதவங்க சில பேர் வராங்க. மெயினாக பார்த்தா விஜய் நிர்வாகத்திறமை கிடையாது, ஒரு அனுபவம் கிடையாது, ஒரு போராட்டம் எதுவுமே இறங்குதில்லை. நிறைய ப்ராப்ளம்ஸ் நடக்குது, அதுக்கான சொல்யூஷன்ஸ் இது நிறைய இல்லை. டைவர்ட் ஆகுது, அடுத்த விஷயம் டைவர்ட் ஆகிட்டே தான் இருக்கு. ஆனால் புதுசாக ஒரு சேஞ்சஸ் தானே, ஒருத்தரே இருக்கணும்னு அவசியம் இல்லைல்ல, வாய்ப்பு கொடுப்போமே. ஓகே. ஆனா வெறும் இளைஞர்கள் மட்டும்தான் டிவிக்கே அப்படின்னு சொல்றாங்க. கொஞ்சம் முதியோர்கள் யாரும் டிவிக்கேக்கு ஆதரவு இல்லை அப்படின்ற மாதிரிலாம். அவங்க ரிட்டைர்மெண்ட் ஆகி வீட்டில் இருக்கிற டைம் நம்ம தான் வெளியே சுத்த போறோம், ஃபேஸ் பண்ண போறோம் எல்லா ப்ராப்ளம்ஸ். நம்ம தானே எதிர்பார்க்கணும். இந்த எலெக்ஷன்ல யார் ஜெயிப்பாங்கன்னு நினைக்கிறீங்க? நம்பிக்கை டிவிக்கே தான் வரும். டிவிக்கே தான். நீங்க யார்? ரசிகர் கூட்டம் புதுசா ரசிகர் வந்தா, இப்ப நான் கூட ஒரு புது ரசிகர் தான் என்ன பார்க்க 4 பேர் வருவாங்க. அந்த மாதிரி தான் கட்சின்றது 6 பேர் வசதி இருந்து வர்றது. அவங்க ஓட்டு அவங்களுக்கு எப்பவுமே இருக்குது. மாற்று கட்சி வேணுமா, அவசியமா? வர்றது வேணும் தான், அவசியம் தான். ஏன்னா 2 கட்சி தான் ஆண்டுட்டு இருக்குது. அப்போ எனக்கு தெரிஞ்சுக்கும் 4 வயசு ஆயிடுச்சு, 2 கட்சி ஆண்டுட்டு இருக்கு. திமுக ஏடிஎம்கே தான் ஆண்டுட்டு இருக்கு. மற்ற கட்சி வந்தாலும் எங்கே வரப்போகுது, வர எங்கே விடுவாங்க. நார்மலாக ரெகுலராக டிஎம்கே தான். ஓகே, சங்கர்னா இருந்தாருன்னா சாலிட். ஓகே. சீமான் இருக்கும்போதே 35,000க்கு மேலே லீடிங். சங்கர் இல்லாத ஒரு ட்ராபேக் தான். ஓகே, வெற்றி வாய்ப்பு அப்படின்னு சொல்ல முடியாது. ஏடிஎம்கே கொஞ்சம் சாதகமாக இருக்க வாய்ப்பு. அவக்கு இன்னும் பிரச்சாரத்தில் ஈடுபடணும். அவருக்கு தான் நம்ம சப்போர்ட் பண்ணுறோம். தளபதி வந்தார்னா புது மாற்றம் ஏற்படும். ஆனால் இங்கே எல்லாம் ஒர்க் பண்ணுறாங்க, இன்னும் வெளியே பெருசாக தெரியல. ஓகே. எல்லா பக்கம் பண்ணாங்கன்னா கண்டிப்பாக விசில் பண்ணுறாங்க. 26ல யார் ஜெயிப்பாங்க இந்த தொகுதியில்? என்னோட விருப்பம் விசில் வரணும். விசில் தான் வரணும். ஓகேண்ணா. நிறையா மக்கள் எல்லாம் யங்ஸ்டர்ஸ் எல்லாமே விசிலுக்கு தான். அதான் இன்னும் பிரச்சாரம் வெளியில் இன்னும் பெருசாக வந்து தெரியல. ஓகே, அதை பார்க்கணும். ஆனால் அவங்களுக்கு கட்சி முதிர்ச்சி இல்லை. அதுக்கப்புறம் நிறைய முதியோர்கள், அதுக்கப்புறம் கொஞ்சம் வயது கூட இருக்கவங்கலாம் திமுகவுக்கு தான் சப்போர்ட் அப்படின்னு சொல்கிறவங்க அப்படி தான் சொல்லிட்டு இருக்காங்க. ஓகே, பார்க்குறீங்களே நம்ம சேனல்ஸ்லேயே அதில் எல்லாத்துலேயும் யூடியூப்ல எல்லாம் பார்க்குறாங்க.
எல்லா இடத்துலையும் இளைஞர்கள் இல்லாமல் பெரியவங்க நிறைய பேர் பேசுறாங்க. என் ஓட்டு விஜய்க்கு தான், பெரியம்மா தானே சொல்லுது. அது மாதிரி எல்லாரோட சப்போர்ட் இருக்குது. இன்னும் இப்போ நீங்கள் வந்து கேட்குறீங்களே, இது மாதிரி இன்னும் நிறைய பேர் வந்து பேசவே இல்லை. எல்லா கருத்து கணிப்புலாம் போடுறாங்களே, எங்கே நம்மட்டெலாம் வந்து கேட்டாங்க. இப்படி சொல்கிறவங்க நிறைய பேர் இருக்காங்க. ஆனால் மாற்றம் வரணும் கண்டிப்பாக. அது விசில் மாதிரி தான் ரொம்ப சந்தோஷம். மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா இப்போது நம்ம எங்களை பொறுத்தவரைக்கும் இளைஞர்கள் பொறுத்த வரைக்கும் டிவிக்கே சப்போர்ட் அதிகமாக இருக்குது. ஓகேங்களா, சொல்ல முடியாது, கடைசியில் எப்படி வேணால் மாறலாம். ஓகே, என்னோட சப்போர்ட் டிவிக்கே தான். ஒரு நல்ல நடிகர். இப்போ என் பசங்க எடுத்துட்டிங்கன்னா 2 பேருமே விஜய் ரசிகர்கள் தான். ஆனால் நிச்சயமாக அவங்க விஜய்க்கு ஓட்டு போட மாட்டாங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா அதை நான் சொல்லியிருக்கேன். இது வேற அது வேற. விஜய்க்கு வந்து ஒரு நடிகருங்கிற பட்சத்தில் அவருக்கு சில வாக்கு சதவீதம் வரதான் செய்யும். ஓகே, அதில் கொஞ்சம், ஆனால் என்ன இடையில இன்னும் கொஞ்சம் புத்திசாலித்தனமாக நடந்திருந்தாருன்னு சொன்னால் ஓகே, ஒரு கூடுதலாக ஒரு 10 தொகுதிகளை வந்து கைப்பற்றுறதுக்கு கூட வாய்ப்பு இருந்திருக்கும். ஓகே. தொகுதிகள்லாம் கைப்பற்றுவாங்கன்ற நம்பிக்கை எனக்கு இல்லை தாவேக்காவை பொறுத்த வரைக்கும். ஆனால் என்னடான்னா திமுகவின் மேலே அதிருப்தி இருக்கு இல்லையா, அந்த அதிருப்தி ஓட்டு வந்து அதிமுக பக்கம் போகாமல் அது தாவேக்கா பக்கம் திரும்புறதுக்கான வாய்ப்புகள் கொஞ்சம் இருக்கு. ஓகே, அது வந்து நான் பார்த்த அளவில் அது இப்போ ஒரு எதிர்ப்பு வருது. இந்த அரசுக்கு கடுமையான எதிர்ப்பு இருக்கு. அந்த எதிர்ப்பில் ஒரு குறிப்பிட்ட சதவீதத்தை எதிர்கட்சிகளுக்கு தானே போனோம். அது வந்து புதுசாக அந்த தாவேக்கா பக்கம் ஓரளவுக்கு போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. பட் எந்த காரணத்தை கொண்டு தமிழக மக்கள் வந்து அவரை வந்து நடிகர் விஜயை வந்து ஒரு முதலமைச்சராகவோ இல்லை ஒரு தலைவராகவோ கூட இன்னும் அவங்க ரசிகர்கள் அங்கீக்கிறார். அது எல்லாம் இப்போ திமுகவிலேயே வந்து ரசிகர்கள் தானே, அதிமுகவும் ரசிகர்கள் தானே. அது மாதிரி அவங்க சார்பானவங்களுக்கு அவங்க பண்ணுறாங்க. இதுதான் என்னுடைய கருத்து. 26 டிஎம்கே தான். டிஎம்கே தான். ஆனா இளைஞர்களோட ஓட்டு எல்லாமே வந்து தாவேக்காவுக்கு தான் அப்படின்னு தாவேக்கா இன்னும் ப்ரூவ் பண்ணல அவங்க. இதுக்கப்புறம் தானே இந்த எலெக்ஷனை பேஸ் பண்ணதுக்கு அப்புறம் தான் தெரியும் என்ன ஏதுன்னு. அவருடைய எவ்வளோ ஓட் போலிங் வராரு, எவ்வளோ பர்சன்டேஜ் வருதுன்னு பொறுத்ததுக்கு அப்புறம் தான் அவருடைய நிர்ணயிக்கப்படும். அதுக்கப்புறம் இங்கே பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா எல்லாம் பழைய ஆட்கள் தான் இருக்காங்க. நம்ம பழைய ஆட்களை தான் தெரியும். நீங்கள் சொல்கிற மாதிரி திருவொற்றியூரில் அந்த விஜய் சினி ஆக்டர் அவரோட கட்சி கொஞ்சம் இதாக இருக்குன்னு சொல்கிறாங்க. பட் நம்ம கேட்குறோமே தவிர சொல்கிறாங்களே தவிர எவ்வளோ தூரம் உண்மை அப்படிங்கிறது தெரியலையே. இப்போ நீங்களே 10 பேர்கிட்ட கேட்குறீங்கன்னா பேசுகிறவங்களும் அவங்களுக்கு தான் ஓட்டு போடுவாங்கன்னே தெரியாது. அதை வச்சு நம்ம எதுவும் ஜட்ஜ் பண்ண முடியாது. பட் இங்கே ஒரு மாற்றம் வரும் அப்படின்ற மாதிரி எல்லாரும் சொல்கிறாங்க. இங்கே திருவொற்றியூரில் ஒரு மாற்றம் வரும் அப்படின்னு சொல்கிறாங்க. நான் டிவிக்கே தான். டிவிக்கே தான். சிஎம்ஆ டிவிக்கே வருவாங்க. ஆனா நிறைய முதியோர்கள் ஓட்டு, அதுக்கப்புறம் கொஞ்சம் பெரியவங்களா இருக்கவங்களாம் வந்து டிஎம்கேக்கு சப்போர்ட் பண்றதா, மற்ற கட்சிகளுக்கு சப்போர்ட் பண்றதா இருக்கு. வெறும் இளைஞர்கள் ஓட்டு மட்டும் வச்சுக்கிட்டு டிவிக்கேல சாதிக்க முடியுமா? இல்லை, அப்படிலாம் இல்லை. அவங்க வந்து பெருசாக மக்களுக்கு என்னென்ன செய்யணும்னு சொன்னாங்களோ அவங்க செட் பண்ணிட்டு ஓட்டு போட்டால் பரவாயில்ல. எங்கள் சார்பாக நான் டிவிக்கே தான் ஓட்டு போடுவோம். ஏடிஎம்கே தான் ஜெயிக்கும். ஏடிஎம்கே தான் ஜெயிப்பாங்க. ஆனா போன முறை திமுக ஜெயிச்சிருந்தாங்க. ஸோ இந்த முறைக்கு ஏடிஎம்கேக்கு வாய்ப்பு இருக்கு. எதனால நான் வாய்ப்பு இருக்குன்றீங்க? அது கம்யூனிஸ்ட் கொடுத்துக்கிறாங்க. ஓகே, ஓகே. ஆனா இளைஞர்களோட ஓட்டு வந்து அதிகமா தாவேக்கா பக்கம் திரும்பி இருக்கு. தாவேக்கா சொல்ல முடியாது. எல்லாம் தீமான கூட தான் இளைஞர் இருக்கிறாங்க, உதயநிதி கூட தான் இளைஞர் இளைஞர் அதெல்லாம் வந்து சொல்லக்கூடாது. ஓகே, ஓட்டு கரெக்டா வரும். மொத்தமா யார் ஜெயிப்பாங்கன்னு நினைக்கிறீங்க? டிஎம்கே தான் வரும். டிஎம்கே தான் வரும். தனிச்சுன்னா மிஞ்சி போனால் ஒரு 4 சீட்டு வருவார், அவ்வளோதான். இந்த ஆட்சியே நல்லா இருக்குது. ஏன்னா அவ்வளோ டெவலப்மெண்ட் பண்ணியிருக்காங்க. ஓகே, சிட்டிக்குள்ள கூட சரி அவ்வளோ சுரங்க. இப்போ முன்னெல்லாம் டிராஃபிக்காக இருக்கும். இப்போ அந்த டிராஃபிக்ன்ற இடம் வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்கு. எல்லாம் மேம்பாலம் அது இதெல்லாம் கட்டி நல்லா டெவலப்மெண்ட் பண்ணியிருக்கு. ஏடிஎம்கே இந்த வரைக்கும் ஜெயலலிதா இருந்த வரைக்கும் ஓகே. அதுக்கப்புறம் டிஎம்கே நல்லா பண்ணிட்டு இருக்காங்க. ஓகே, நல்ல டெவலப் இருக்கு. நல்ல ஆமாம், அது அப்படியே இன்னும் கண்டிப்பாக நல்லா இருக்கும். சங்கரன் ஆதரவுள்ள கம்யூனிஸ்ட் கண்டிப்பாக வின் பண்ணுறோம். இந்த முறை நிறைய இளைஞர்கள் ஓட்டு வந்து சதறி இருக்கு, தாவேக்கா பக்கம் திரும்பி இருக்கு, அவங்களுக்கு வாய்ப்பு இருக்குன்ற மாதிரி சொல்றாங்க திருவொற்றியூர் பகுதியில். நீங்க என்ன நினைக்கிறீங்க? எப்பயுமே கேபி சங்கரன் ஒரே ஆள் தான் ஃபுல்லாலுமே. ஓகே, அவர் வந்து ஆதரவு வந்து பார்த்தீங்கன்னா தளபதி சொல்லிருக்காப்புல, நம்ம தலைவர் ஸ்டாலின் சொல்லிருக்கபடி பார்த்தீங்கன்னா கம்யூனிஸ்ட் கூட்டணி போயிடுச்சு. ஆமா, சங்கரன் இருக்கவரும் இங்கே அவர் தான். ஓகே, சொல்றது எல்லாமே இங்கே. ஓகேண்ணா. ஆல் ஓவர் தமிழ்நாட்டில் யாருக்கு வெற்றி வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறீங்க? டிஎம்கே தான். டிஎம்கே தானே. இந்த முறை விஜய் வந்து உள்ள களம் இறங்கி இருக்காரு. விஜய் போல 132 நடிகர் வந்துட்டாங்க ஃபுல்லாலுமே. ஓகே, யாருமே நினைக்கல ஃபுல்லாலுமே. ஓகே, சும்மா ஃபுல்லாக வந்து இது வந்து ஆலம்பரம் போல. இது எப்பயுமே ஃபுல்லுமே மழை காற்று எது வந்தாலும் சரி திமுக ஒன்றும் பண்ண முடியாது. ஓகே. ஆனால் இந்த முறை அதிமுகவும் ஒரு கடுமையான போட்டி, அவங்களும் கிட்டத்தட்ட ஒரு 120 சீட்டு வந்து நிற்கிறாங்க அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கு. யாருக்கு? அவங்க சொல்லிட்டு தான் இருப்பாங்க ஃபுல்லாலுமே. அவங்க எப்போ பிஜேபி கூட போனாங்களோ ஏற்கனவே தோற்றுருவாங்க. பிஜேபி எப்போ போனாலும் கண்டிப்பாக அவங்க தோற்றுருவாங்க ஃபுல்லாலுமே. ஓகே. இளைஞர்களோட ஓட்டு மாறி இருக்குன்னு நினைக்கிறீங்களா தாவேக்காக்கு? கிடையாது.
மாறல. ஒரு மாயை சும்மா படம் பார்க்குற போல ஹாஃப் அன் ஹவர் 3 ஹவர் ஃபுல்லாக படம் பார்க்குற போல அதுக்கப்புறம் மறந்தெல்லாம் போயிடுவாங்க. விஜய் வந்தால் இன்னைக்கு மட்டும் மகிழ்ச்சி இருக்கும், மறுநாள் கிடைக்காது ஃபுல்லாமே. அது போல தான் படம் பார்க்குற போல 3 ஹவர், அதுக்கப்புறம் வெளியே இருந்தால் நம்ம வேற வேலையை பார்ப்போம்ல, அது போல தான். ஆனால் தமிழ்நாட்டுக்கு நல்லா செய்யக்கூடிய ஒரே கட்சி டிஎம்கே தான். நல்லா டெவலப் பண்ணுறது ஒன்றுமே இல்லை. இந்த ஏரியாலாம் இன்றைக்கெல்லாம் அவ்வளோ டெவலப் பண்ணும். மெட்ரோலாம் வந்துச்சு, பஸ் ஸ்டாண்டு எல்லாமே நல்லா பார்க்குங்க. நீ எண்ணூரில் பார்க் கட்டிட்டாங்க, நீர்பூர் பார்க்கு நல்லா வசதியாக தான். ஒன்று டெவலப் பொறுத்த வரைக்கும் நல்லா தான் இருந்தது. டெவலப் பண்ணவருக்கே இங்கே தொகுதியில் கொடுக்கலையே. ஓகே அவர் ஃபுல் சப்போர்ட் பண்ணியிருந்தாரு. ஓகே. இருந்தாலும் கொஞ்சம் ஏதாச்சும் தப்பு பண்ணியிருந்தாலும் ஏதாச்சும் பண்ணியிருக்கலாம். இங்கே நியூவாக ஒரு கம்யூனிஸ்ட் கட்சி கொடுத்துருக்காங்க, அது எப்படி அவங்க பண்ணுவாங்கன்னு தெரியாது. ஓகே. அதனால நம்ம சங்கரனா இருக்கிற வரைக்கும் நம்ம அவர் ஃபுல் சப்போர்ட் பண்ணிட்டு இருந்தோம். இப்போ அவர் இல்லாத வாட்டி நம்ம டிஎம்கே சப்போர்ட் பண்ணுறது வேஸ்ட்டு. ஓகே. அதனால நம்ம ஏடிஎம்கே இல்லைன்னா டிவிகே 2 இதில் வரலாம். நான் டிவிகே சப்போர்ட் பண்ணுறேன். டெவலப்மெண்ட்னா ஆட்சி இருக்கிறவங்க டெவலப்மெண்ட் கொடுக்குறது தெரியும். இனிமேல் தானே வரப்போகிறவங்க எப்படி பண்ண போகிறாங்கன்னு தெரியும். அதை பேஸ் பண்ணி தான் இதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறாங்க, எது பண்ண போகிறாங்கன்னு அதை வச்சு தான் மக்கள் வந்து தீர்மானிப்பாங்க. இந்த 2026 தேர்தலை பற்றி திருவொற்றியூர் பக்கம் வந்து இங்கே இருக்க மக்கள் கிட்ட கருத்து கணிப்பு வந்து கேட்டுக்கிட்டு இருக்கோம். யாருக்கு வெற்றி வாய்ப்பு இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது இங்கே வந்து முழுக்க திமுக வந்து அதிக சப்போர்ட்டிவராக இருக்காங்க அப்படின்ற ஒரு விஷயமும் தெரிய வந்திருக்கு. எதனாலன்னு பார்த்தீங்கன்னா இந்த முறை வந்து இங்கே டிஎம்கே கட்சியிலேருந்து யாரும் நிற்கல. அவங்க வந்து கம்யூனிஸ்ட் கட்சிக்கு கூட்டணி வச்சு கம்யூனிஸ்ட் கட்சியிலேருந்து ஒருத்தர் நிற்கிறாரு, அவருக்கு திமுக சைட்லேருந்து சப்போர்ட் அதிகமாக கொடுத்துருக்காங்க அப்படின்ற மாதிரியும் மக்கள் வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. கருத்து கணிப்பாக இங்கே கேட்கும் போது என்னென்னா தாவேக்காலேருந்து ஒரு சில நபர்கள் மட்டும்தான் சொல்லியிருந்தாங்க. ஆனால் முழுக்க முழுக்க திமுகவுக்கு இங்கே நிறைய சப்போர்ட்டு ஆதரவு வந்து இருக்குது. இதுக்கு முன்னாடி 5 வருஷம் வந்து திமுகலேருந்து நிறைய விஷயங்களை வந்து நல்ல விஷயங்கள் பண்ணி கொடுத்துருக்காங்க. நிறைய டெவலப்மெண்ட் வந்து திருவொற்றியூர் பகுதிக்கு வந்து கிடச்சிருக்கு அப்படின்ற மாதிரி பல செய்திகள் வந்து இங்கே வந்து கிடச்சிருக்குன்னே சொல்லலாம். இந்த மாதிரி பல தொகுதிகளோட கருத்து கணிப்பு, அதுக்கப்புறம் அங்கே என்ன அரசியல் சூழல் நிலவி இருக்கு பார்க்கணும்னு நினைக்கிறீங்களா? அதுக்கு மறக்காம நம்ம பிரியோ நியூஸை வந்து ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. ஆச்சி மசாலா எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய்.